சின்சனே, என்னடா இவன் இப்படி கொரட்டை விட்டுட்டு இருக்கானே? ஆஹா, இப்படி எல்லாம் கொரட்டை விட்டானா நம்ம இவன் பக்கத்துல படுத்து தூங்க முடியாது. மனசு பக்கத்துல படுத்து தூங்குவானா? ஆமா, என்ன ஒரு மாதிரி புழுக்கமாவே இருக்குது, என்ன ஆச்சு? ஆஹா, இப்படி நம்மளுக்கு எப்போதுமே இருந்தது இல்லையே. ஆஹா, என்னது இது? நம்ம வீட சுத்தி ஏதோ நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. அத்தடி அத்தடி, ஐயோ விழுந்துட்டேனே. எந்திரிடா சீரோ, எந்திரி. அவா எந்திரிச்சாச்சு. என்னடா இது, நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது. இது ஒரு மாதிரி ஹீட்டா அனத்துது. இது என்னது, இத்த பெருசா ஒன்று இருக்குது. என்னடா இது? ஆஹா, என்னது இது? பார்க்கவே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. இன்னைக்கு பூராவே நடக்கிறதுல விசித்திரமா இருக்குது. என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு தான் போய் பார்ப்போமே. என்னது இது? ஏய் சின்சனே, எந்திரிச்சு வாடா. என்னமோ புதுசா ஒண்ணு நம்ம வீட்டு முன்னாடி இருக்குது. இத பார்க்கவே என்னமோ விசித்திரமா இருக்குது. என்னன்னு தெரியல. இவன் வேற சின்சனே இந்த நேரம் வேற நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறான். இவனை என்னதான் எழுப்புனாலும் எந்திரிச்சு வர மாட்டான். பேசாம நம்ம போயிட்டு பிராங்க்லின் எழுப்புவோம். பிராங்க்லினுக்கு தான் இது வந்து எல்லாம் தெரியும். ஆமா, பிராங்க்லின் இன்னுமா தூங்குறான்? சரி, என்ன பண்ணான்னு போய் பார்க்கலாம். ஐயோ, போச்சு, இறங்க முடியலையே. இங்க உள்ள படிய வேற காணா. எவன் தூக்குனான்னு தெரியல. சரி, போய் பிராங்க்லின்ட்ட சொல்லுவோம். டேய் பிராங்க்லினே, எங்கடா இருக்க? இந்த பிராங்க்லின் பையன் வேற இவ்வளோ நேரம் ஆச்சு. இவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? இவ்வளோ நேரம் ஆகி தூங்கிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்சமாவது சீக்கிரம் எந்திரிச்சு வெளியில என்ன நடக்குதுன்னா வந்து வெளியே பார்த்தா தானே தெரியும். இவனுங்க உள்ளேயே இருந்தா வெளியில நடக்கிறது எப்படி தெரியும்? ஆமா, எங்க இந்த சாப்பு அண்ணே? சாப்பு அண்ணே. ஆஹா, இங்கதான் நிக்கிறாரு. அண்ணே சாப்பு அண்ணே, மேல வந்து பாத்தியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? சீக்கிரம் வா என் பின்னாடியே. என்னடா சொல்லு ஷீரோ, இரு வர போய்கிட்டே இரு. நான் காலையில இருந்து ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்கிறான்டா. சரிண்ணே, வா. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாத்தீங்களா கைஸ், இந்த பிராங்க்லின் பையன் இங்க கொரட்டை விட்டு தூங்குறான். அவன் என்ன அங்க கொரட்டை விட்டு தூங்குறான். என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. டேய் பிராங்க்லினே, எந்திரிடா. எந்திரிடா. ஆகா, இவனுங்களா இப்படி நம்ம எழுப்பவே முடியாது போலயே. இப்ப என்ன பண்றது? இவனுக்கு எந்திரிக்கவும் மாட்டானுங்க, ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் வேலைக்காகாது. பேசாம நம்ம போயிட்டு சின்சனை போய் எழுப்ப வேண்டியதுதான். பிராங்க்லின் ரொம்ப மோசம், சின்சனோட ரொம்ப மோசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி. ஏய் சாப்பிடா, நீ இங்கே இருக்கிறியா? என் கூட வரியா? இல்ல, நான் மட்டும் கீழே இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் உன் கூட மேலேயே வரேன். சரி, வா நம்ம போகலாம். இப்ப என்ன பண்றது? இந்த பிராங்க்லின் தூங்குறான். இப்ப போய் சின்சனை எழுப்பினா நம்ம மேல கோவப்படுவான்னு நினைக்கிறேன். ஆகா, சரி சாப்பிடனே, வா. வேற வழியே இல்ல. நம்ம போய் சின்சனை எழுப்பிதான் ஆகணும். நம்மளால இருக்க முடியல, ரொம்ப ஹீட்டா இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துரும். பயங்கரமா சூடா இருக்குது. அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியலையே. இப்ப பாரு, ஒரே முட்டி தள்ள போறேன். நம்ம முட்டின நம்மளுக்கு தான் தலை வலிக்குது. இதெல்லாம் வேலை கேட்குற மாதிரி தெரியல. டேய் சின்சனே, எந்திரிடா. டேய் சின்சனே. ஆகா, இவ வேற என்னதான் வெயில் அடித்தாலும் சரி மழை பெய்ஞ்சாலும் சரி நான் தூங்குவேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். சரி, என்னதான் பண்றது? போய் எழுப்புவோம். கோவப்பட்டு கத்த போறானே. டேய் சின்சனே, எந்திரி சின்சனே. டேய் சின்சன், எந்திரிடா. டேய் எந்திரி. டேய் ஷீரோ, இதெல்லாம் தப்பு ஷீரோ. தூங்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி எழுப்ப கூடாது ஷீரோ. நீ வர ரொம்ப மோசம் பண்ற. இதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது, கதவை பூட்டிடணும். ஆமா, என்ன நடக்குது இங்க? டேய் சாப்பு, என்னடா இந்த இடமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹீட்டா இருக்குது. ஆகா, இவ்வளவு நேரம் ஒன்றும் தெரியல. இப்போ என்ன இப்படி ஆச்சு? யார் இந்த வேலையை பார்த்தது? டேய் சாப்பு, ஷீரோ, நீங்க 2 பேரும் தானே இந்த வேலையை பார்த்துருப்பீங்க. ஆஹா, இவனுங்க இந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டானுங்களே. என்ன நடக்குது இங்க? ஆகா, நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப அணைச்சது. இருக்க முடியலையே ரொம்ப நேரமா. ஆகா, இது என்னது? இத்த பெரிய செவரு மாதிரி இருக்குது. இது என்னது? போர்ட்டலா? ஆகா, இது என்ன புதுசா ஏதோ ஒண்ணு இருக்குது. என்ன நடக்குதுங்க? ஏய் சின்சனே, ரொம்ப நேரமா இப்படிதான்டா இருக்குது. ஷீரோ தான் என்ன வந்து கீழே இருந்து கூட்டிட்டு வந்தா. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆகா, நம்ம ஊரே ஒட்டுமொத்தமா அழிய போகுது போலயே. நம்ம வீட்டுக்குள்ளனா இப்படி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? இந்த பிராங்க்லின் வேற ஆளை காணா. ஆமா, பிராங்க்லின் எங்கடா? சாப்பு, பிராங்க்லின் நல்லா கீழே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். சின்சனே, நான் அவனை தான் போய் எழுப்புனேன். அவன் எந்திரிச்சு வரவே இல்லை. சரி இரு, என்னன்னு பாப்போம். யார் இது இங்க கொண்டுட்டு வந்து வச்சிருப்பா? ஒருவேளை இதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ? என்னவா இருக்கும் இதுக்குள்ள எப்படி போறது? வேலைக்கு ஆகவே ஆகாது.
இது என்னதான் இது பண்ணாலும் திறக்கவே மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? இதுக்கு வேற எதனா வழி ஒன்று இருக்கணுமே. ஆமா, அது என்னது இது பின்னாடி? இங்க ஏதோ ஒரு பேர்டு மாதிரி இருக்குது. ஆமா, இது ஒரு பேர்டு தான். ஆமா, இந்த பேர்டுல என்னென்னமோ இருக்குது. என்னவா இருக்கும் இது? என்னது இது? நம்மளுக்கு ஒன்றும் கூறுபடலையே. நம்மளுக்கு சும்மாவே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இதில் இப்படி வேற வெள்ளை ஷீட்டாக வச்சுருக்காங்க, ஒன்றும் தெரியலையே. சரி, நம்ம போயிட்டு பேசாமல் ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வருவோம். ஃப்ராங்க்லின் தான் இது கரெக்டான ஆள். டேய் சாப்பு, ஷீரோ, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. நான் போயிட்டு ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு மேலே வரேன். சரியா? நீங்கள் மேலே நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? நான் போயிட்டு கீழே போய் ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வரேன். புரியுதா? சரி சரி, நீ போயிட்டு சீக்கிரமா ஃப்ராங்க்லினை எழுப்பி கூட்டிட்டு வா. நானும் சாப்பு இங்கே நிக்கிறோம். சரி சரி, சமத்தா இங்கே நிற்கணும். புரியுதா? சரிடா போடா டோமரு. ஆஹா, இவனுங்க என்ன விட்டா நம்மளுக்கு திட்டானு இந்த திட்டு. சரி சரி, எதுக்கு? கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா மறக்காம ஐ லவ் சின்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. ஆகா, இது என்னடா இங்க உள்ள படியும் காணோம் ஒன்னையும் காணோம். சரி, என்ன பண்ணுறது? ஷார்ட்கட்ல போக வேண்டியதான். இந்த கசாமாக்கு மட்டும் தெரிஞ்சுட்டா வச்சுக்கோங்க, நம்மளை கழுவி ஊற்றுவோம். ஏன்னா என் வீட்டுக்குள்ளே வந்தேனே. சரி, எதுக்கு? டேய் ஃப்ராங்க்லின், 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 என்னடா இது? டேய், திடுதுப்புறம் மழை பெய்யுது. என்ன நடக்குது இங்க? எப்படா இதுக்குள்ள மழை பெய்யுது? ஏய், வாய்ப்பே இல்லை. என்னமோ நடக்குது. புதுசாக ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு இருக்குது. டேய் ஃப்ராங்க்லின், நீ என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்க? டே எந்திரிடா ஃப்ராங்க்லின், வெளியில என்ன நடக்குது? நீ பாட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க. உனக்கு வேர்க்கல, எந்திரிடா. டேய் சின்சன், கொஞ்ச நேரம் தூங்க விட்றியா? என்னடா காலையில இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? ஆமாம், இது என்னது? இது இத்தனை பெரிய சவரை கட்டி வச்சிருக்க, ஏன்ட்ட தேவையில்லாத வேலையை பார்த்தீங்க? அட நீ வேற ஃப்ராங்க்லின், இது காலையிலேருந்து இப்படி தான் இருக்காமா. மேலே வந்து பாரு, ஒரே லாவா குழம்பா இருக்குது. என்னன்னு தெரில, மேலே அணைத்தது, கீழே மழை பெய்யுது. என்னமோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரே அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ராங்க்லின். என்னடா சொல்கிற சின்சனு? சரி சரி, இரு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுமே. சரி, நான் போயிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். என்னடா இது? எதுவுமே பண்ண முடியல. போச்சு. அதை மிதிச்சேன்னா நான் திருப்பி கீழே விழுகிறேன். என்ன நடக்குது இங்கே? ஆக, என்னவா இருக்கும் சின்சன் இது? ஏய் ஃப்ராங்க்லின், எனக்கே தெரியலடா. என்னையே ஷீரோ தானே வந்து எழுப்புனா. மேலே ஷீரோவும் சாப்பு நின்றுட்டு இருக்கானுங்க. சரி வா நம்ம போயிட்டு முதல்ல மேலே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை சரி பண்ணாதான் இந்த உலகம் அழியிறது ஸ்டாப் ஆகுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மூழ்கிடும் நினைக்கிறேன். அந்த பேருட சொல்லி வாய முடியல. போச்சு எத்தனை பெரிய கல் மொக்கா மக்கட்டு என் மண்டையில விழுந்துருந்துச்சு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டேன்டா ஃப்ராங்க்லினே. டேய் சீக்கிரம் வா ஃப்ராங்க்லினே. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்ன பிடிக்குன்னா மறக்காம எல்லா சின்ன சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு ஃப்ராங்க்லின் பிடிக்குன்னா மறக்காம எல்லா ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு விட்டுருங்க. டேய் சாப்பு, ஷீரோ மண்டையில கல் விழுகுது. ஆகா போச்சு, நம்ம ஷீரோ மண்டையில கல் விழுந்துருச்சுடா ஃப்ராங்க்லினே. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. சாப்பு வேற கீழே செத்து கிடக்குறோம். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. எனக்கு ஒன்றும் புரியலடா சின்சனி, என்னடா நடக்குது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரே அழிஞ்சிரும் போலயே. மழையும் பெய்யுது, கல்லும் விழுகுது. என்ன நடக்குது? கீழே என்னடா குழம்பு, லாவா குழம்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரியலடா சின்சனி எனக்கே. சரி, முதல்ல இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது? அவ்வளோ இத்தனை பெரிய சவராக இருக்குது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம் சின்சனு? உன்கிட்ட எதுனா ஐடியா இருக்கா? ஆனால் நீ வேற ஐடியாவும் இல்லை ஒன்றும் இல்லை. டே சாப்பு, ஷீரோ உனக்கு ஒன்றும் ஆகலே? சாப்பு, ஆஹா, இந்த சாப்பு பையன் என்ன நடிப்பு போட்டுட்டு இருக்கானா? டேய் ஃப்ராங்க்லின், கொஞ்ச நேரம் தூங்குறேன்னா பேசாம கடங்களேன். கல் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. என்னாச்சு சாப்புக்கு? அவன் நல்லா தானே இருக்கான், படுத்து கிடக்குறான். சரி இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியலையே. டேய் ஷீரோ, உள்ள போய் ஒழுங்கா நில்லுங்க. கல்ல விழுந்துச்சுன்னா நஞ்சிருவீங்க, பாத்துக்க. பரவாயில்ல சின்சன், எனக்கு எதுவும் ஆகாது. அப்படியே எனக்கு எதுவும் ஆனாலும் நீயும் ஃப்ராங்க்லின் பார்த்துப்பீங்க. அது சரி. நாங்களே உயிர் தப்பிப்போமான்னு தெரில, இதில் எப்படி பார்த்துக்க போகிறோன்னு தெரியலையே. சரி இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. பேசாமல் நம்ம வந்து ஸ்டிக்கி பாம் இருக்குது பார்த்தியா? ஸ்டிக்கி பாம்பை போட்டுட்டு இத்தனை பெரிய செவரை நம்ம வந்து இடிச்சிடலாம். புரியுதா? அதுக்கு முதல்ல ஸ்டிக்கி பாம்பை போடணும். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதானே தெரியலையேடா சின்சனு.
நீ ஸ்டார்டிங்கே இப்படி சொல்லாத ஃப்ராங்க்லின், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஆகா இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை இந்த கல் விழுந்து உங்கள் மண்டையில் தான் விழுந்துச்சோன்னு பயந்துட்டேன்டா. நல்ல வேலை. எப்பா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கி பம் மொத்தத்தையும் போட்டு முடிச்சிருவோம். ஆஹா எனக்கு இருக்க பயமாக இருக்குடா. டேஞ்சர் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கல் விழுந்துட்டுருக்கு சின்சானு. நீ வேணால் அந்த வீட்டுக்குள்ளே ஏறு, நான் இதை முடிச்சு விட்டுட்டு வரேன். என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஃப்ராங்க்லின், நீ வந்து ஸ்டிக்கி பொம்மை போடு ஃபஸ்ட்டு. இதுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மனு பார்க்கணும். இத்தா பெரிய சவர் இருக்குது, இது எதனா பண்ணியே ஆகணுமே. சரி இரு நான் உங்கள் பக்கத்தில் வந்துடுறேன். அவ்வளோதான், ஸ்டிக்கி பொம்மெல்லாம் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் வந்து ஒரு கன்னை எடுத்து ஒன்றை ஷூட் பண்ணி பார்ப்போம், எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா என்னென்னு. எதை சுடுறது? ஓகே இதை சுடுவோம். அப்பாடி. ஐயோ என்னடா இதெல்லாம் வேலைக்காகாது. இது இப்போ பாரு மொத்தத்தையும் கொளுத்தி விட வேண்டியதான். டி இந்த செவருக்கும் ஒன்றே ஆகலாடா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்சானு. அதான்டா ஃப்ராங்க்லின், எனக்கும் தெரியல. சரி இங்கே ஒரு போர்டு இருந்தது, நான் அதை பார்த்தேன். அந்த போர்டு வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா ஃப்ராங்க்லின். எங்கடா போர்டு? எதுவும் நீ ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. இது தானே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். அந்த போர்டை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் புரியாது. இங்கே பாரு, எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்துனா வச்சுக்கவே நம்ம வீட்டு மேலே தான் கல் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலடா ஃப்ராங்க்லின். முதல்ல போயிட்டு அந்த போர்டை முதல்ல பாருடா. இரு பார்க்குறேன். அந்த போர்டு அப்படி என்ன போர்டுன்னு தெரியலையே. போச்சு எத்தோ பெரிய கல் பார்த்தியடா சின்சனு. ஆஹா செமையாக பயமாக இருக்குடா சின்சனு. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஷீரோ சாப்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே போங்க. என்னது இது? என்ன போர்டு இது? ஆஹா இது ஏதோ பசில்ஸ் மாதிரி இருக்குது. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஆஹா டேய் சின்சனே, நம்மளை போயிட்டு மிஷினை முடிக்க சொல்லியிருக்காங்கடா. ஒரு ரேம்ப் மிஷினை முடிக்கணுமா? அப்படி முடித்தாதான் வந்து இதோட போர்ட்டலோட கதவு ஓப்பன் ஆகுமாண்டா. என்னடா ஃப்ராங்க்லின் சொல்கிறேன்? நானும் இவ்வளோ நேரம் அதை நோண்டிட்டு கிடந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் அப்படிதான், உன்ன மாதிரி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி ஷீரோ சாப்பு நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கணும், நாங்கள் போயிட்டு வர வரைக்கும். சரியா? சரி வா சின்சானே நம்ம போகலாம். சரி இரு மாம்ஸ், வரேன். இருந்தாலும் நீ வந்து பிரில்லியன்ட்னு ஒத்துக்கிறேன். என்ன பண்ணுறது? நான் அப்பவும் நினச்சேன் ஃப்ராங்க்லினால மட்டும்தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுன்னு. அதே மாதிரி அவன் வந்துட்டான். சரி ஓகே, சரி வா, நம்ம இங்கே மாசம் நின்றுட்டோம், வேலைக்கு ஆகாது. சரி வா, என்ன பண்ணுறது? சரி சின்சானே, நான் தான் கார் ஓட்டுவேன் சொல்லிவிட்டேன். ஆமாம் என்ன உள்ளே போக முடியல? என்னடா நடக்குதுங்க? ஆகா டே சின்சனே, என்னால் உள்ளே போக முடியல சின்சனே. நீ போய் எடுத்துகிட்டு வா. சரி எப்படி பாத்தியா? நான் தான் கார் ஓட்ட போகிறேன். நீ இதில் வேற நீ ஓட்டம்னா சொன்னா இப்போ சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா நீயே வந்து கார் எடுத்துக்கன்னு சொல்லிடுவேன். ஆனால் என்ன பண்ணுறது? நம்ம வீடை காப்பாற்றணும். வீடை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையும் காப்பாற்றணும். இப்போ நம்ம தான் வந்து காடாக இருக்கோம். என்ன நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே நான் பேசிக்கிறேன். சரி வா ஃப்ராங்க்லின், நம்ம போகலாம். கமெண்ட் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. ரேம்ப் மிஷன் எல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ராங்க்லினே. ஆனால் இப்போ நான் ஒன்று சொல்லி நான் இந்த ட்ரெஸ் ஆனால் நான் முடிக்க மாட்டேன். நான் வந்து என்னோட பச்சை கலர் சொக்காவை தான் நான் முடிப்பேன். ஏன்னா எனக்கு பச்சை கலர் சொக்கா தான் ராசியான ட்ரெஸ், தெரியுமா? சரி நீ ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் முடி. நீ முதல்ல தயவு செஞ்சு ரேம்புக்கு முதல்ல போய் மிஷினை முடிப்பான். அப்போ தான் வந்து எதனா நடக்கும். டே சின்சனு பார்த்து போடா, முன்னாடி இத்தோ பெரிய கல் விழுகுது பார்த்தியா? மாம்ஸ் அதெல்லாம் நான் பார்த்து ஓட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சொன்ன மாதிரி ரேம்புக்கு வந்தாச்சு. சரி எனக்கு பிடிச்ச சொக்கானை போட்டுட்டேன். இப்போ நீ வண்டி எடுக்கிறியா இல்லை நான் ஓட்டவா? இல்லை நானே ஓட்டுறேன்டா சின்சனு. ஆமாம், இது எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியலையே. சரி இரு பாப்பா. என்ன ஃப்ராங்க்லினே, ஒரு 8 வியூ பார்த்துட்டு வந்துடுவோமா எவ்வளோ தூரம் இருக்குன்னு? சரி நீ சொன்னால் எல்லாம் கரெக்டு தான். ஆத்தாடி டே ஃப்ராங்க்லினே, இங்கே பார்த்தியோ எவ்வளோ பெரிய ரேம்ப்புன்னு. இது எப்படி முடிக்க போகிறோமே தெரியலையோ. இது என்ன அதுக்கு போகுது, இதுக்குள்ளேருந்து இப்படி போகுது, இப்படிக்கானு போகுது. ஆஹா போச்சுடா, இங்கே பெரிய ஆப்பே வச்சுருக்கானுங்க. சரி ஓகே போயிட்டே இருக்குது. ஆஹா ஃப்ராங்க்லினே, இது நம்ம நினச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ஈஸியாகவும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. சரி இங்கே பார்த்தியா நிறைய கோல்டு டைமண்ட் எல்லாம் வச்சுருக்கானுங்க. சரி இந்த மிஷினை வந்து நம்ம முடிச்சே ஆகணும். சரி ஃப்ராங்க்லினே, வண்டி பத்திரமா எடு, நான் பின்னாடி ஏறிக்கிறேன். சரியா? முதல்ல ஹெல்மெட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஏறிடா சின்சனு. இருடா வாரேன். எப்பா டே எப்பா வந்து வண்டி ஏறி போட்டு இன்னும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன்.
சரி சரி இப்போ போகலாம், வண்டி எடு. கெட்டியாக பிடிச்சிக்க சரியா. அப்புறம் நான் வந்து அப்படி ஓட்டிட்டேன் இப்படி ஓட்டிட்டேன்னா அழக்கூடாது. அப்புறம் நீ கீழே விழுந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மாம்சு. ஓட்டு ஓட்டு ஓட்டு, பார்த்து ஓட்டு மாம்சு. அதெல்லாம் நான் கரெக்டாக ஓட்டுவேன். நீ கெட்டியாக மட்டும் பிடிச்சிக்க. அப்படியே சின்சானே. ஆகா, எனக்கு பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. சரி ஓகே. கீழே நிறைய பாலெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஆகா, பூச்சி 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 பூச்சி. மெதுவாக ரைட்டில் திருப்பிடு. மாம்சு கொஞ்சம் பொறுமையாகவே போ மாம்சு. உன் பின்னாடி ஒரு உயிர் உட்காந்துருக்குது. அந்த உயிருக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு, உன்னை அலைக்கா தூக்கி போட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் உன்னை முழுக்கிடுவாங்க, பார்த்துக்கோ. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்ன படிக்கலாம் மறக்காம என்ன சின்ன சொல்லிட்டு கமெண்ட் சொல்லி ஹாட்டு போட்டு விட்டுருக்கோம். உங்களுக்கு ஃப்ராங்கின் படிக்கலாம் மறக்காம ப்ளூ கலர் ஹாட்டு போட்டு விட்டுருங்க. அப்பாடி டே ஃப்ராங்கின்னு பொறுமையாக ஓட்டு, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்புறம் வந்து நான் எதனா சொன்னதை நீ வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்கக்கூடாது, புரியுதா? உன்னை நம்ப முடியாதுடா, நல்ல மாதிரி இருப்பேன். ஆனால் வந்து அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீ இதெல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி குத்தி காட்டுவேன். அதனால தான் பண்ணினேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் நான் வந்து இப்போயே சொல்லி முடிச்சிட்டேன். நீ வந்து ஒழுங்காக என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விடுறேன், ஓகேவா? உன்னை நம்பி தான் வரேன். கைஸ், எனக்கு ஒன்றும் ஆச்சுன்னா வச்சுங்களேன், அதுக்கு காரணம் ஃப்ராங்க்லினா மட்டும்தான் இருப்பான். ஐயோ, நான் சொல்லி வாயமுல்ல. பார்த்தீங்களா கைஸ், என் மண்டியில் என்னமா அடித்தானு என் தலை குரு 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 குருக்குன்னு சுற்றுது. டே சின்சானு, வேணுக்குமாடா பண்ணன. நீ ஏன் வந்து இது பண்ணி போட்டு உடனே என்னை சொல்லாத சின்சானு. வேணா நீ கீழே இறங்கி நில்லு, நான் மட்டும் தனியாக போய் பிடிச்சிட்டு வரேன். அசுக்கு புசுக்கு நீ மட்டும் தனியாக போய் முடிக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது. நானும் உன் கூட தான் வருவேன். நீ எப்படி ஓட்டான்னு நான் பார்க்கணும். நான் சும்மாவே ததப்புதான்னு ஓட்டுவேன். இதில் வேற ஒன்றை வேற வச்சுட்டு ஓட்டணுமா? சரி, நல்லா கெட்டியாக பிடிச்சிக்க. இங்க பாரு மாம்சு, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா விட்டுருவேன்னு தெரியும். இருந்தாலும் அப்பப்ப உன்னை எப்படின்னா பிளாக்மெயில் பண்ணி மிரட்டினாதான் நீ வந்து ஒழுங்கா கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு பண்ணினேன். வேற ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் மனசுல எதுவும் வச்சுக்காத, சரியா? கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஃப்ராங்க்லின் பிடிக்குன்னா மறக்காம இல்லை ஃப்ராங்க்லின் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ப்ளூ கலர் ஹாட்டை போட்டு விட்டுருங்க. பார்த்தீங்களா ஃப்ராங்க்லின் எப்படியெல்லாம் நொறுக்கிட்டு ஓட்டிட்டு போறான்னு? அப்பாடி வேற மாதிரி போயிரு. அவ்வளோதான் ஃப்ராங்க்லினே, போயிடு. அப்பாடி கொக்கா மக்கட்டி என்னம்மா வண்டி ஓட்டுறான் பார்த்தீங்களா? ஃப்ராங்க்லின் அடிச்சுட்டு ஆளே இல்லை. சத்தியமா சொல்றேன் ஃப்ராங்க்லினே, நீ வந்து வேற மாதிரி வண்டி ஓட்டுற. எனக்கே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை பார்க்கல பொறாமையாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் உன்னை விட நல்லாவே ஓட்டுவேன். டே சொல்லி வாய முடியல. என்னடா அது இப்படி வந்து மோதிட்டேன்? ஆஹா, டே ஃப்ராங்க்லினே, பொறுமை. வெயிட் பண்ண. இப்போ போ. அப்பாடி ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா வச்சுக்கோ, நம்மளை வந்து கொண்டிருப்பான். ஆஹா, இங்கே வேற தடுப்பு சுவர் வச்சிருக்கானுங்களே. இது வேற அப்பப்போ தூக்கிக்கிட்டு இருக்குது. ஃப்ராங்க்லினே, இந்த பொறுமை வந்து இதில் இருக்கணும். என்னடா திருப்பி ரிவர்ஸ் போகிறேன்? ஆஹா, இது வந்து தலை வந்து ட்ரிக்காக வர போகிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ போக போகிறான். ஒரே முறுக்கிட்டான். பார்த்தீங்களா கைஸ்? இப்போ வந்து அங்கேயும் நம்மளுக்கு வந்து ட்விஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், இது ஈஸியாக முடிச்சிட்டோம். அடுத்து ஆஹா, இது என்னது இது? ஆஹா, இதில் என்ன சுற்றி போகணுமா? போச்சு. டே ஃப்ராங்க்லினே, மேலேருந்து கீழே பேக்கிலே வாமிட் வர மாதிரி தெரியுது. இதில் வேறு தலை வேறு கிருன்னு சுற்றுது. நான் தெரியாதனமா வந்து ஏறிட்டனோ? போச்சு. போயிரு. ஃப்ராங்க்லின் முடிச்சிடுறோம். அவ்வளோதான். பொறுமையா போ. ஆத்தாடி, கொஞ்சம் பொறுமையாவே போ. அப்பா. ஆஹா, நீ தெரிஞ்சு இதை முடிச்சிடும். அவ்வளோதான். அப்படி ஜஸ்ட் மிஸ். ஃபைனலி நம்ம வந்து இந்த ரேம்பை முடிக்க போகிறோம் கைஸ். முடிக்க போகிறோம். நல்லா முடிச்சிட்டோம். வேற மாதிரி இங்கே பார்த்தீங்களா எத்தனை கோல்டு காரு, ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டர் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கோல்டு இருக்கும், டைமண்ட் இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு தான். போட்டு ஃப்ராங்க்லினே வேற மாதிரில. சரி, முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கி வா. சொக்கா மாத்திரியா இல்லை இதே சொக்காலேயே வரியா? நான் வந்து சொக்கா மாத்திடுவேன். ராம்புக்கு மட்டும் தான் இந்த சொக்கா. ராம்பு முடிஞ்சுன்னா வச்சுக்கவே நான் என்னோட பழைய சொக்கா போட்டுருவேன். சரி வந்துட்டு ஒரு 2 டான்ஸை போட்டுட்டு போவேன். அந்த படை இந்த படை, அப்படிக்கா படை இப்படிக்கா படை, படை அப்படி படை இப்படி படை அப்படி படை. சரி இப்படியே நம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம்னா ஆடிட்டே இருப்போம். சரி வா மாம்சு போவோம். ஆஹா, என்னடா இது? கல்லு விழுந்துக்கிட்டே இருக்கு. போச்சு. காரு நொறுங்கிருச்சு. சின்சானே, ஆகா, போச்சு. மாம்சு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சொல்லிவிட்டு. நான் நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லு தான் வந்து அப்பப்போ விழுந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஆஹா, போச்சு மாம்சு. இதை வச்சு நீ வந்து நான் வந்து ஒரு சூப்பர் டிரைவர், நீ வந்து இது பண்ணணும். மட்டமான டிரைவர்னு சொல்லிடாத, சரியா? சரி வா நம்ம வந்து இடம் வந்துருச்சு. நம்ம போய் மேலே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம்.
என்ன மாம்சி இவ்வளவு நேரம் மூச்சு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கா? சரி சரி, வண்டியை நிறுத்து, மேலே போய் பார்ப்போமா. என்னோட டிரைவிங்கை பற்றி என்ன சொல்கிற நீ? நீயா இருந்த நேரம் நீ கொண்டிருப்ப. அதே மாதிரி நீ என்னை வந்து புகழ்ந்து பேசவே இல்லை ஃப்ராங்க்லினே. எனக்கு உன் மேலே செம்ம கடுப்பாக இருக்கிறேன் பார்த்துக்கோ. சரி சரி, வாடா வாடா, நீ நல்ல டிரைவர் தான். சரி, என்ன நடக்குதுன்னு போய் மேலே பார்ப்போம். அப்பாடி, ஒரு வழியா. டேய் சின்சான், உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. ஆகா, போச்சு போச்சு போச்சு. டேய், இந்த கல் திருப்பி என்னை தள்ளி விட்டுருச்சு. சின்சானே, உங்கள் மம்மி வந்திருக்காங்க. உங்கள் மம்மி டேடி அப்புறம் தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. என்ன கதைன்னு தெரியலை, இந்த நேரம் பார்த்து வேற வந்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. Hey Franklin, என்ன ஆச்சு? இடமே ஒரு மாதிரி இருக்குது. உலகமே அழிய போகுது அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் மிட்சி, இந்த உலகமே அழிய போது நானும் சின்சன்னா இதை வந்து சரி பண்ண போகிறோம். அப்படியா? ஐயோ, எங்கள் அம்மா அப்பா வேற வந்திருக்காங்களே. இங்கே என் தங்கச்சி வேற இருக்கா. ஐயோ, இந்த கல் வேற இப்படி நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்குது. அம்மா அப்பா தங்கச்சி எங்கே இருக்கீங்க? இந்த வந்துட்டே இருக்கேன். ஆஹா, இந்த நேரம் நம்மளை பார்த்து அம்மா பயந்துருவாங்க. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணுறது, நம்ம தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும். அதுக்காக இவ்வளோ கஷ்டத்தை நம்ம பட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அம்மா, எங்கள் அம்மா அப்பா இங்கே இருக்காங்களா? அம்மா அப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன பாருங்க, நம்ம பின்னாடி தான் நிற்கிறேன், தெரியலண்ணா. என்ன நீங்கள் மட்டும் கம்மா நிற்கிறீங்க? அப்பாடி, ஃப்ராங்க்லின், என்னடா ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசம் நடக்குது. என்ன நடக்குதுங்க? நான் போய் ராப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. சரி அம்மா அப்பா, நீங்கள்லாம் அங்கேயே நில்லுங்க, நான் போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. நானும் ஃப்ராங்க்லின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அதனால நான் போயிட்டு என்ன நடக்குதுன்னு கிட்ட போய் பார்க்குறேன். என்ன? ஆஹா, இங்கே ஒரு கதவு இருக்குது. இது என்னது? இது சாக்லேட் கதவா? ஆஹா, ஆமாம், இது ஒரு சாக்லேட் கதவு. இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள நம்ம போய் பார்க்கணுமே. என்னடா இது இதுக்குள்ள? ஆஹா, டே ஃப்ராங்க்லின், என்னது இது? நம்ம ஏதோ வேற உலகத்துக்கு வந்துட்டோம். டேய், பின்னாடி திரும்பி போடுறா சின்சானே. ஆமாம், இது என்ன இடம்னு தெரியலையே. சரி வா, நம்ம போய் பார்ப்போம். ஆமாம், இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான். அவன் பேர் இவன் வந்து நான் இங்கேயோ பார்த்துருக்கேன். யார் இது? தம்பி, யாருப்பா நீ? ஆஹா, தள்ளிங்களப்பா. வழிய விடு, வழிய விடு. இவ்வளோ தூரம் வந்திருக்கா, வந்தவங்களுக்கு வழிய விடுறியா? ஐயோ, போச்சு போச்சு போச்சு. வந்தவங்களை வாங்கினாது கூப்பிடுறியா? உங்கள் அம்மா அப்பா சொல்லி தரல, தள்ளிப்பா அந்த பக்கம். நான் போய் உள்ளே பார்க்குறேன். ஆமாம், இது எதுக்கு இந்த இடம்? எதுக்கு எங்களை இங்கே வர வச்சிங்க? நீ யாரா? நீ தள்ளி நில்றா. ஐயோ, இவன் ஒருத்தன் வழியை மறைச்சு நின்றுட்டு இருக்கான். ஆஹா, இவனால எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கே பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை. சரி இரு ஃப்ராங்க்லின், நான் போய் உள்ளே சுற்றி பார்த்துடுறேன். யாரா அவன்? அவனை மாதிரியே இருக்கிறான். தம்பி, யாருப்பா நீ? எதுக்குப்பா எங்களை இங்கே வர வச்ச? இது உங்களோட வேலையா? சார் வந்துட்டீங்களா? என் பேர் தான் ஸ்டீவு. நான் வந்து மைண்ட் கிராஃப்டில் இல்லை ஒரு மனுஷன். நாங்கள் மைண்ட் கிராஃப்டில் மொத்தமாக எல்லாம் அழிய போகுது. அதனால தான் நாங்கள் உங்களை வர வச்சோம். உங்களால் மட்டும்தான் எங்களை காப்பாற்ற முடியும் சார். எங்களை கூட்டிகிட்டு போங்க உங்கள் உலகத்துக்கு. ஆஹா, யாரா இவன்? என்னென்னமோ சொல்கிறான். டே ஃப்ராங்க்லினே, இவனுங்க ஏதோ சொல்கிறானுங்க, ஒன்றும் புரியல. ஹலோ, நீங்கள் யார்? நீங்கள் தான் ஃப்ராங்க்லினா? எங்களை உங்கள் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயுங்க. எங்கள் உலகமே அழிய போகுது. இந்த உலகத்தில் நாங்கள் 2 பேர் தான் உயிரோட இருக்கோம். எங்களை உங்கள் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. ஓ, அப்போ இது உங்களோட வேலையா? சரி சரி, வாங்க வாங்க, நம்ம போகலாம். அந்த போர்ட்டல் வழியாவே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, சரி கல் விழுந்துருச்சு. ஆபாபா. டேய் ஃப்ராங்க்லின், பார்க்கவே பாவமாக இருக்காங்கடா. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலையே. யார் பெற்ற பிள்ளைங்கன்னு தெரியல. சரி வா, நம்ம உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிற? ஆமாம் சின்சனு. சரி சரி, வாங்க வாங்க. கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சன் பிடிக்குன்னா மறக்காம எல்லாரும் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் போட்டு விட்டுருங்க. டேய் சின்சன், யார் இவனுங்க? என் கூட விளையாடுறதுக்கு வந்திருக்கானுங்களா? ஹை, ஜாலி ஜாலி ஜாலி. இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்காங்க. இவங்க கூட தான் நான் இவங்களுக்கு விளையாட போகிறேன். ஹை, ஜாலி ஜாலி. இந்த சின்சன் போய் எப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டான். அதனால இவங்களுக்கு கூப்பிட்டு விளையாட வேண்டியதா. இவங்க நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல. ஜாலி ஜாலி ஜாலி. ஏய் ஷீரோ, கொஞ்ச நேரம் அமைதியாரு. வந்தவங்க கூட இப்படி தான் பண்ணுவியா? ஓகே गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு. மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. டாடா, பை.